நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிற ஆண்டவரே, நீர் எத்தனை நன்மைகளை செய்தீரப்பா. எவ்வளோ அன்பான ஆண்டவர் அப்பா. எங்கள் வேதனைகளை எல்லாம் பார்க்கிற நல்ல தகப்பன், எங்கள் கண்ணீரை எல்லாம் காண்கின்ற ஒரு நல்ல தகப்பன். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அன்று அன்னாள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வரும்பொழுது ஒரு பிள்ளை இல்லாமல் அழுது கொண்டு வந்தாங்களே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஜெபித்தாங்களே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னது போல என் தேவனே, இந்த அருமையான நேரத்தில் அந்த அன்னாளின் கண்ணீரை துடைத்தீரே அப்பா. அந்த அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள் என்று வேதம் சொல்லுகிறதே. வேதனையின் உச்சத்தில் தாங்க முடியாத கண்ணீரில் இருந்த அன்னாளுக்கு உதவி செய்தீரே அப்பா. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொன்னாங்களே. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற உம்முடைய அருமையான ஜனங்கள் இருதயத்தில் எந்த வேதனை பாரத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் இந்த 50வது நாளில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இனிமேல் ஒரு பொழுதும் ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் அந்த பாரம் அவர்களை அழுத்தவே கூடாது. இன்னைக்கு தேவன் அந்த பாரத்தை உம்முடைய கையில் வாங்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அன்னைக்கு அன்னாள் நெடுநாளாக சுமந்து கொண்டு வந்திருந்த அந்த வேதனையை அப்பாவுடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு சென்றது போல இந்த அருமையான தேவ ஜனம் இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் இந்த இடத்துல இறங்கும் பொழுது என் ஏசப்பாவின் ஆணிப்பா இந்த கரத்தில், எங்களுக்காக ரத்தம் சிந்தின கரத்தில், எங்களுக்காக வியாதிகளை குணமாக்குகிற அப்பாவுடைய தழும்புள்ள கரத்தில் இந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களும் கண்ணீரை சிந்திவிட்டு போகணும் ஆண்டவரே. இருதயத்தை கொட்டிவிட்டு போகணும் அப்பா. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இனிமேல் இருந்து எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அது அவர்கள் இருதயத்தை சேதப்படுத்தக்கூடாது. எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு, என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று ஒரு பலத்த நம்பிக்கை இந்த ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே கொடுப்பீராக. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த அருமையான ஜெபத்தில் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்கிற இந்த அருமையான நேரத்தில் ஒவ்வொரு இருதயங்களையும் என் தேவன் ஆளுகை செய்வீராக. வசனம் சொல்லுகிறபடி அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று 1 சாமுவேல் 1:18 வசனத்தில் தேவன் ஆண்டவரை எழுதி வைத்திருக்கிறீரே. அதை போலவே என் ஜனங்கள் இனிமே எழுந்து அந்த புலம்பலை விட்டு எழுந்து அந்த போராட்டத்தை விட்டு எழுந்து அதை குறித்து பேசி பேசி பல நாட்கள் வீணானதே. இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பீராக. கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அலைச்சல்களை பார்க்கிற நல்ல தெய்வம், இருதயம் உடைந்து போன நிலைமையில் இருக்கிறதா இருந்தாலும் புதிதாய் சிருஷ்டிக்க திராணி உள்ள தகுந்த இரட்சகரே, ராபா ஷதா ராபா, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. தெய்வ பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக. உடைந்து போன இருதயத்தை உங்க கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாள்ல தெய்வ பலனங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த மத்திய பாகத்தில் கொண்டு வந்தீரே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்துல இந்த 50வது நாள் கொண்டு வந்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நாங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். அன்னைக்கு அன்னாள் கவலைகளை மறந்து கர்த்தர் சமூகத்தில் வைத்துட்டு அவன் எழும்பி சாப்பிட்டு புறப்பட்டு அவன் துக்கமுகமா இல்லாம சந்தோஷமா இருந்தது போல அவள் அப்புறம் துக்கமுகமா இருக்கவில்லை என்று வேதம் சொன்னது போல இந்த ஜனங்கள் எல்லாரும் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் ஊற்றிவிட்டு இனிமே ஒரு நாளும் துக்கமுகமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பிரசனம் இந்த அருமையான ஆராதனையில இறங்க நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் இறங்குவீராக. ஒவ்வொரு காயப்பட்ட இருதயத்தை கரம் நீட்டி தொடுவீராக, கரம் நீட்டி தொடுவீராக அப்பா. அது இப்பொழுது சுகமடையட்டும், அது இப்பொழுது சுகமடையட்டும். எல்லா காயப்பட்ட இருதயத்தை என் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது தொடுவதாக. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் காயப்பட்ட இருதயத்தை குணமாக்குவாராக. அந்த போராட்டத்தில் இருந்து எப்படி வெளியே வர வேண்டும், அந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வர வேண்டும் என்று ஆவியானவர் தாமே உங்களுக்கு போதிப்பாராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் பேசுவார்னு சொன்னபடியே இந்த அருமையான நேரத்தில் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆவியானவர் தாமே உங்களோடு பேசுவாராக. உங்களை படைத்தவர் தாமே உங்களோடு இடைப்படுவாராக. உங்களை சிருஷ்டித்தவர் தாமே உங்களோடு இடைப்படுவாராக. எத்தனை ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை ஜனங்கள்
ஆண்டவரை போற்றி துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை ஜனங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்க கண்ணீரை கொட்டி அந்த கண்ணீர் உங்கள்கிட்ட இருந்து வெளியே வரட்டும், அந்த போராட்டம் வெளியே வரட்டும், அந்த பொல்லாத ஆவிகள் வெளியே ஓடட்டும். அதையெல்லாம் நம்ம சுமக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படவில்லை. அவர் மேல் விழுந்தது நம்முடைய வேதனையை சுமக்கிற பலி. நம்மளுடைய காயங்களை சுமக்கிற பலி, நம்மளுடைய கஷ்டங்களை சுமக்கிற பலி அப்பா மேல விழுந்தது. அவன் இயேசு ராஜா மேல விழுந்தது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னை காப்பாற்றும் பலி, என்னை காப்பாற்றும் கடமை அவர் மேல் விழுந்ததுனால எல்லா கவலையும் மறக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை அரவணைக்க ஒருத்தர் உண்டு, எனக்கு நல்ல எதிர்காலத்தை காட்ட ஒருவர் உண்டு, என் குடும்ப சூழ்நிலையை மாற்ற ஒருவர் உண்டு. அந்த அணைக்கும் கரங்கள், அந்த அப்பாவின் ஆணி பாய்ந்த கரங்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கு. அது தொடும் பொழுது மரித்தது உயிரடையும். கட்டல் படுக்கையில் இருக்கிறவங்க எழும்புவாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண் பார்வை உண்டாகும். தெய்வச்சனமே, நீ ஆண்டவருக்காக எழும்பணும் அல்லவா? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாகும். தாகமா இருக்கிறவர்கள் தாகம் தீர்க்கப்படுவார்கள். எந்த கட்டா இருந்தாலும் அந்த ஆணி பாய்ந்த கரம் தொடும் என்றால் இன்னைக்கு நிச்சய விடுதலை உண்டு. அந்த ஆணி பாய்ந்த கரம் என்ன தொடட்டும்னு மட்டும் சொல்லுங்க தெய்வச்சனமே. கர்த்தருடைய கை அவன் உங்கள் இருதயத்தை தொடுவதாக. அந்த வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. அந்த கஷ்டம் நீங்கி நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை உயர்த்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா? அப்பாவை பார்த்து பேசுங்களேன். அப்பா வந்திருக்கிறார், ராஜா வந்திருக்கிறார். எங்க 2-3 பேர் கொடுக்குறோமோ அங்க ராஜா வந்திருக்கிறார். அருமையான ஜப நேரம் குடும்பத்தாரே, நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்கு நீங்க மறைவாய் போக முடியாது. தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார். God has called you. Where will you go from his presence? அவருடைய பிரசன்னத்துக்கு மறைவாய் நீங்க எங்க போவீங்க? அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு, உங்களை கைவிட மாட்டாரு. அப்பாவுடைய இருதயம் அப்படிதான். நீங்க அப்பாவை தவறா புரிஞ்சிடாதீங்க. அப்பா கிட்ட ஓடி வாங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துல ஓடி வாங்க. உங்க இருதயத்தில் அப்பா சமூகத்துல ஊட்டி விடுங்க தெய்வச்சனமே. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்ணை மூடி அப்பாவை பார்த்து பேசுங்களேன். என் கண்ணீர்கள் அனைத்தையும் துருத்தியில் வைப்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைப்பவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மையே நம்பிடுவே. சொல்லுங்க சொல்லுங்க. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மையே சார்ந்து கொள்வே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் பயப்படும் நாட்களில். சொல்லுங்கப்பா, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க தாயாரே. ஓ அருமையான தேவச்சனமே, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நான் உங்களை சார்ந்து கொள்வோம்ப்பா. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. சொல்லுங்களே, உங்க கண்ணீர்கள் ஒவ்வொரு சொட்டும் அப்பாவுடைய துருத்தியில் இருக்கு தேவச்சனமே. உன் கண்ணீர்ல குளித்திருக்கிறாயா? உன் படுக்கையெல்லாம் கண்ணீரா மாறினதா தேவச்சனமே? உன்னை அவர் மறக்கவில்லை. அப்பா மறந்தாரோ? அப்பா மறக்கவில்லை. அப்பா நன்மையானது தருவாரு. அப்பா சிறந்ததை தருவாரு. ஏதோ ஒண்ணு இல்லாம பரிதபித்து கொண்டிருக்கிற உன் இருதயத்தை பார்த்து சொல்லு, அப்பா உன்னை கைவிடல, அப்பா உன்னை மறக்கல தேவச்சனமே. சொல்லுங்க சொல்லுங்க, இணைந்து சொல்லுங்களேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவர். உங்க
செருப்பு கிளியத்தக்கதாக நீங்க ஒருவேளை நடந்து 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 ஒவ்வொரு காரியத்திற்காக பிரஷர் மேல பிரஷர் ஆகி ஒரு காரியமும் நடக்காதது போல இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறாரு. நீ எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்க, நீ எவ்வளவு தூரம் உன் முன்னேற்றத்துக்காக போராடி இருக்கேன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். ஏற்ற நேரத்துல உன் பாடுகள் எல்லாம் படிகளாய் மாறும். உன் பாடுகள் படிகளாய் மாறி உன்னை உயர்த்தும். தேவ ஜனமே, இன்னைக்கு நீ படுற பாடு சாதாரண பாடு அல்ல. தேவ நாமத்திற்காக பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அது உலகம் அறியத்தக்கதாக, உன் குடும்பம் அறியத்தக்கதாக, உன் தேசம் அறியத்தக்கதாக, உன் கிராமம் அறியத்தக்கதாக கர்த்தர் உன்னை உயர்த்துவேன்னு இந்த அருமையான ஆராதனையில் பேசிக் கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? தெய்வ ஜனமே, கணக்கிலே வைத்தவரே என் அலைச்சல்களை அறிந்தவரே என் கண்ணீரையும் காண்பவரே என் அலைச்சல்களை அறிந்தவரே என் கண்ணீரை எல்லாம் காண்பவரே கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைப்பவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே. எத்தனை பேர் அந்த அப்பாவை பார்த்து சொல்றீங்க, என் அப்பா மறந்து போக ஒரு மனுஷன் அல்ல, அவர் என்ன மறக்கிறதுக்கு அவர் ஒரு மனுபுத்திரன் அல்லன்னு எத்தனை தேவச்சனா சொல்றீங்க? அவர் என்ன மறக்க மாட்டார். என் போராட்டத்தை எல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. என் பிள்ளை எவ்வளவு உபத்திரவத்துல இருக்குதுன்னு பாக்குறாரு. அந்த காலம் நிறைவேறும் பொழுது, அந்த கண்ணீரின் துருத்தி நிறையும் பொழுது உனக்கு பதில் வருது. அலைச்சல என்ன ஆண்டவர் உனக்கு ஒரு வாசலை திறந்து கொண்டிருக்கிறாரு. தேவச்சனமே, இனிமே நீ துக்கமுகமா இருக்க போறதில்ல. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேவச்சனமே, துருத்தியில் வைப்பவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கிலே வைப்பவரே. பயப்படும் நாளிலே, நான் பயப்படும் நாட்களில் உம்மையே சொல்லுங்க. பயந்த நேரமா சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். எப்படி இது நடக்கும்? இது நடக்குமா நடக்காதா? வேதனையோடு இருக்கிற, பயத்தோடு இருக்கிற சகோதரனை, பயத்தோடு இருக்கிற சகோதரியே, வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். அப்பாவுடைய கரம் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. அவர் உங்க அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். உங்க அலைச்சல்கள் மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்க எவ்வளவு வேதனையில இருக்கிறீங்கன்னு உலகத்துக்கு தெரியாது, உன் குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னை யாருமே புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். Nobody is understanding you. ஆனால் கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை கண்டிருக்கிறார். உன் அலைச்சல்களை காண்கிற ஆண்டவர் உன் சமீபத்தில் வந்திருக்கிறார். அவரோடு பேசுவாயா தேவஜனமே? என் கண்ணீரை உன்னை எதுக்குற சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார் தேவஜனமே. நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். எப்பண்டா இவன் விழுவான்? எப்பண்டா இவன் பாவத்துல விழுவான்? எப்பண்டா இவனுடைய வருமான நாசாகும்? எப்பண்டா இவன் சாட்சி கெட்டு போகும்னு சத்துருவானவன் சிங்கம் போல காத்திருக்கும் பொழுது என் தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். ஜெபிக்கிற தேவஜனமே, உன்னை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சத்துருக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு. உனக்கு ஒரு பந்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. அபிஷேகம் செய், அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும்
அறிந்தவரே என் அலைச்சல்களை சொல்லுங்க தேவச்சனமே. அப்பாவோடு பேசுங்க. அப்பா உங்ககிட்ட தான் இருக்கிறாரு. அப்பா உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறாரு. அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கு. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைப்பவரே. எவ்வளவு அருமையான ஆண்டவர். உங்களை எதுக்குறதுக்கு சத்ரு வாரானா? உங்களை நிர்மூலம் ஆக்கலாம் நினைக்கிறானா? விடமாட்டார். உங்களை அபிஷேகம் பண்ணுவா. உங்களை எதுக்குற எசைபேல உங்க கையால தான் நிர்மூலம் ஆக்குவாரு. உங்களை எதுக்குற அந்த தெளிலால உங்க கையால தான் நிர்மூலமாக்குவார் தேவ ஜனமே. ஆவியில் ஆராதிங்க இருக்கிற தேவ ஜனம். விசுவாச போராட்டத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் காட்டுகிறார். ஆபிரகாம போல அவருடைய குமாரனை பலியிட கொடுக்க கொண்டு போனது போல உங்களுக்கு விருப்பமானதை இழந்து போய் இருக்கிறீங்களா? விருப்பமானது இழந்து போய் இருக்கிறீங்களா? இந்த விசுவாச போராட்டத்துல சொந்து போயிடாதீங்க. முன்பு வைத்து என்னை அபிஷேகம் செய்தே. சத்துருக்கள் ஒன்னு ரெண்டு இல்லைங்க, 1000 சத்துருக்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒரு பந்தி ஏற்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. என் அலைச்சல்களை அறிந்தவரே என் கண்ணீரையோ. பலவர் அங்கே கிழிச்சு போட்டாங்க. கர்த்தர் ஒரு ராஜவஸ்திரம் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உள்ளதை புடுங்கிட்டானா சத்ரு? உங்களுக்குன்னு உள்ள நியாயமா வர வேண்டியது இன்னைக்கு இழந்து போயிருக்கிறீங்களா தேவ ஜனமே? அப்பா ஒன்று உருவாக்கிட்டாரு. அதை எந்த மனுஷனும் தொட முடியாது, எந்த மனுஷனும் நெருங்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிறா, பெற்றுக்கொள்ளுங்க. இருக்கிற இடங்கள்ல அபிஷேகத்துல நிரம்புங்க. அக்னியில நிரம்புங்க. வல்லமை இறங்குது. அபிஷேகம் தொடுது உங்களை. இருளின் ஆவிகள் உங்களை உங்க குடும்பத்தை விட்டு ஓடுகிறது. எந்தெந்த ஆசீர்வாதம் பிளாக்கா இருந்துச்சோ, எதெல்லாம் மனுஷனால் தடை பண்ணப்பட்டதோ இப்பொழுது ரிலீஸ் ஆகுது. வைத்தவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கிலே வைத்தவரே. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், இனிதான் அவர் எனக்கு ஆயுதப்படுத்துவார் நினைக்காதீங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என் பிள்ளை வருவான், என் பிள்ளைக்கு இந்த தேவை இருக்கு, ஆண்டவர் எல்லாம் குறிச்சிட்டாரு. நிரந்தரமில்லை, பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதன், நாசில சுவாசம் உள்ள மனிதன் ஒருவேளை ஏமாத்தலாம், ஆனா என் அப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டார் சொல்லுகிற தேவச்சனம் எல்லாம் அப்படியே கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. என் அலைச்சல்களை பார்க்கிறவரே, என் கண்ணீரை காண்கிறவரே, நீர் ஒருவர் இருக்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு எத்தனை தேவச்சனம் ஆர்ப்பரிக்கிறீங்க. அன்னைக்கு யோசுவாவோடு சேர்ந்து எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரித்தாங்க. இனிமே அந்த கண்ணீர் உங்களை ஜெயிக்காது, இனிமே அந்த கவலை உங்களை ஜெயிக்காது. 1000 போராட்டம் இருக்கலாம், ஆனா போராட்டம் எல்லாம் எனக்குள்ள இல்ல, உங்களுக்குள்ள இல்ல. அது போராட்ட சூழ்நிலையா இருக்கலாம், அது உங்களை ஒரு நாள் தாக்காது. ஏன்னா கர்த்தர் அதற்கு கணக்குகளை உண்டாக்கிட்டாரு. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கிலே வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மையை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மையை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மையை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என்
அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் ஆமென் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைப்பவரே, என் கண்ணீரனையெல்லாம் கணக்கிலே வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. எல்லா ஜனமும் சேர்ந்து சொல்லுங்க, என் கண்ணீரை எல்லாம். அப்பா உங்களை அரவணைக்கிறாரு, உங்க அருகாமையில் வந்திருக்கிறாரு. ஓ, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை என்னாலே அபிஷேகம் செய்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை என்னாலே அபிஷேகம் செய்தீர். அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை நீர் அறிந்தவரே, என் கண்ணீரையும். சொல்லுவோமா? நல்ல ஆராதிக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை உயர்த்துங்க. அப்பா சில விஷயங்களை செய்கிறாரு. ஓ, மனிதன் சிலதை மறைச்சு வச்சால, ஓ உங்களுக்கு தராம ஒதுக்கி வச்சால, கர்த்தர் கொண்டு வராரு. நீங்க நினைச்சதை காட்டினோம். ஓ, நீங்க இதுவரைக்கும் நினைச்ச பார்த்துடாத விதத்துல ஓ விலை உயர்ந்த காரியங்களை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் திறக்கிறார். God is opening for you a new barrel. ஒரு அற்புதமான ஒரு புதிய காரியத்தை திறக்கிறார். ஓ ரபாபா ஷதரபா லியாந்தலரபா ஷந்தலரபா. உங்க கண்ணீரை கணக்கில் வைத்த அப்பா புதிய காரியங்களை திறக்கிறாரு. புதிய காரியங்களை திறந்து கொண்டிருக்கிறாரு. மனுஷன் அளந்து அளந்து தான் தருவான் தேவ ஜனமே. ஆனா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ, மனுஷனுடைய முகத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அப்பா வருகிறார். உங்க காயங்களை தொட்டு ஆற்ற அப்பா அதிசயங்களை செய்ய வந்திருக்கிறார். அப்பாவோடு பேசுங்க. புதிய திட்டங்களை தருவாரு. புதிய திட்டங்களை தருவார். நிரந்தரம் இல்லை, நின்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனித நிரந்தரம் இல்லை, நீரன்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. அலைச்சல்களை ஆமென் ஆமென் கண்ணீரையும் உங்க அலைச்சல்களை காண்கிற ஆண்டவர், உங்க வேதனையை காணுகிற ஆண்டவர் உங்க அருகாமையில் இருக்கிறாரு. உங்க பட்சத்துல வந்திருக்கிறாரு. ஒரு அக்கினி இறங்குறத நீங்க உணர்ந்து கொண்டு இருப்பீங்க. ஒரு தெய்வ பிரசன்னம் இறங்கி உங்க கண்ணீரை துடைக்கிறத நீங்க உணர்கிறீங்க. அநேகர் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தர் உங்க கண்ணீரை துடைக்கிறார். ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்க கண்ணுள்ள கண்ணீரை துடைக்கிறார். உங்க வேதனைகளை துடைக்கிறார். உங்க குடும்பத்துல லாஸான அநேக காரியங்களை கர்த்தர் ரீஸ்டோர் பண்ணுகிறார். God is restoring. கர்த்தர் எல்லா இழப்புகளையும் திரும்பி அருமையாக மாற்றுகிறார். ஆவியானவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஓ, வெட்டுக்கிளி பச்சித்ததை அவர் திரும்பி தரப்போறாரு. எதெல்லாம் பச்சிக்கப்பட்டதோ, எதெல்லாம் சத்ருவால் திருடப்பட்டதோ, இன்னைக்கு கர்த்தர் திரும்பியும் தருகிறார். திரும்பியும் தருகிறார். திரும்பியும் தருகிறார். திரும்பியும் தருகிறார்.
எதெல்லாம் சத்ரு திருடனான தெய்வ ஜனமே இப்பொழுது ரீஸ்டோர் ஆகுது, இப்பொழுது ரீஸ்டோர் ஆகுது. இந்த ஜெப நேரத்துல ஆவியில் அதை பெற்றுக்கொள், தரிசனத்தை பெற்றுக்கொள், அது பூமியில வெளிப்படும். தேவ ஜனம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்காக ஒரு விருந்து ஆயத்தப்படுகிறது. எப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணாங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God is preparing a greater thing, a greater thing. இதுவரை நீ பார்த்திராதத கர்த்தர் ஓபன் பண்ணுகிறாரு, ஓபன் பண்ணுகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காலமோ ஜனங்களால பார்க்க முடியாததுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலம் ஒரு நாள் கிழிக்கப்பட்டது, அந்த திரை கிழிக்கப்பட்டது. தேவ ஜனங்கள் முகமுகமாய் பார்த்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் செய்த அப்படிதான் இருக்கும். நீ திரும்பி பார்க்கிற லெவல்ல, உலகம் உன்னை திரும்பி பார்க்கிற லெவல்ல உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு அக்கினி அம்பாவை உன்னை பயன்படுத்துவாரு. அநேகரை போஷிக்கிற லெவல்ல உன் பாத்திரம் நிரம்பி வழியுன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஓ, அந்த விதவையின் வீட்டுல தீர்க்கதரிசியினுடைய கால் பட்ட பொழுது விதவையினுடைய பஞ்சம் நீங்கினது. இன்னைக்கு கர்த்தர் உங்க எண்ணெய் மாவுகளை புரண்டு ஓட பண்ணுவாரு. அந்த தரித்திரத்தின் ஆவி ஓடும். நீங்க எந்த சூழ்நிலையில பட்டினியாக இருக்கிறீர்களோ, அது படிப்பா இருக்கலாம், அது பண தேவையா இருக்கலாம், அது வருமானமா இருக்கலாம், அந்த பட்டினி இன்னைக்கு மாறுகிறது. அந்த நிதானமான சூழ்நிலை, அந்த ஏளனமான சூழ்நிலை, அந்த நிந்தையான சூழ்நிலை இன்னைக்கு மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் வருகிறது. ஒவ்வொரு வேரையும் தொடுகுது, ஒவ்வொரு வேரையும் தொடுது, ஒவ்வொரு வேரையும் தொடுது, ஒவ்வொரு வேரையும் தொடுது. அக்னி தொடுது, அக்னி தொடுது. லீகா ஷாபா ராபா லியாந்தரபா சாந்தனரபா தொடுகிறா. ஒவ்வொரு வேரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். காயங்களை ஆட்டி கொண்டிருக்கிறார், காயங்களை ஆட்டி கொண்டிருக்கிறார். எல்லா காயங்கள் ஆட்டப்படுகிறது. இனி நீங்க கண்ணீரோடு இருக்க போறது இல்ல, இனி நீங்க வேதனையோடு இருக்க போறது இல்ல. 1000 போராட்டம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த போராட்டம் எல்லாம் உங்க காலின் கீழ் இருக்கும். நீங்க சொல்லும் பொழுது, நீங்க ஆவியில எழும்பி கட்டளை கொடுக்கும் பொழுது அவைகள் எல்லாம் அவன் கீழ் அடங்கும். உங்க வார்த்தைக்கு கீழ் அடங்குற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சு கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் உங்க மேல வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்க மேல வைத்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அக்னியாய். ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு, ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கு. தொடுகிறார், 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 தொடுகிறார். ஒவ்வொரு பேரையும் தொடுகிறார். இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, நீ எதர்ச்சியாக வரல. ஆவியானவர் உன் கரங்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். ஓ, ஆவியானவர் உன் கரங்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். அப்பாவும் கையை பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு மோசே அவன் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவனை பாதுகாக்கிறதற்கு நானல்ல ஒரு பெட்டியை கட்டினாங்க. அவன் அதுல அவனை படுக்க வைத்து அந்த நைல் நதியில போடும் பொழுது கர்த்தர் டைரக்ட் பண்ணாரு. அது எங்க போணுமோ அது அங்க டைரக்ட் பண்ணாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God has directed you to this prayer. உன்னை கர்த்தர் இந்த இடத்துல டூன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறத நான் ஆவியில பார்க்கிறேன். தேவ ஜனமே, ஆவியானவர் தான் உங்க கரங்களை பிடிச்சிங்க கொண்டு வந்திருக்கிறாரு. ஏதோ ஏதச்சியாக வரல. உங்க மேல ஒரு பெரிய திட்டமும் ஒரு பெரிய பிளான் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா? எதெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு ரூமுக்குள்ள தான் அது நீங்க கேட்டு இருக்கிறீங்க. உங்க காது மட்டும் தான் அது கேட்டுச்சு. ஆனா இது நடக்கும் பொழுது அநேக கண்கள் காணும். கர்த்தர் உங்களை உயர்த்துவேன்னு சொல்லுகிறத அநேக கண்கள் காணும். உங்க திருமணம் நடக்கும் சொல்லுகிறத அநேக கண்கள் காணும். உங்க கடன் மாறும் சொல்லுகிறத அநேக கண்கள் காணும். ஆனா இந்த வார்த்தை வரும் பொழுது நீங்க தனிமையா இருக்கலாம். தேவ ஜனமே, புரிந்து கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட மலை உயரத்துல ஆபிரகாம் ஏறி சென்று அன்னைக்கு அவர் பலி கொடுக்கும் பொழுது அவருடைய வேதனையை பார்க்க யாருமே இல்லை. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அந்த வேதனைக்கு பின்னாடி உண்டானது. ஓ, நீ சகல ஜனத்திற்கும் தகப்பனா இருப்ப. ஓ, கடற்கரை மண்ணை என்ன கூடுமானால் உன் சந்ததியை என்ன கூடும்லாம் ஆண்டு ஆசீர்வதிச்சாரு. தெய்வ ஜனங்களே, அவர் கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்தது கர்த்தர். ஆனா அவர் உயர்த்தப்படும் பொழுது உலகமே அதை பார்க்குது. இன்னைக்கு கூட இஸ்ரவேல் சொல்லுகிற ராஜ்யம் ஆபிரகாமின் புத்திரர்கள் தான். அதை திரும்பி பார்க்கிற லெவல்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர்களை போல ஞானிகள் இல்ல. அவர்களை போல சின்ன நாடா இருந்தாலும் பலம் வாய்ந்த நாடு, சக்தி வாய்ந்த நாடு, அறிவு சார்ந்த நாடு,
அழகான ஜனங்கள் அவர்களை போல தேசத்துல பார்க்க ரொம்ப கடினம் தேவ ஜனமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தனிமையில பாடுபட்டு கொண்டு இருக்கிறீங்களா? தாவீதை போல எங்கேயோ ஆடு மேய்க்கிற போல ஒரு அனுபவத்தில் ஒதுங்கி இருந்து நீங்க எத்தனையோ விஷயங்கள்ல இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாரு. யாரும் உங்களை மதிக்கல, யாரும் உங்களை புரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கரடி அடிக்கும் பொழுது யாருமே பார்க்கல, நீ சிங்கத்தை அடிக்கும் பொழுது யாருமே பார்க்கல. ஆனா ஒரு நாள் வருது, தேசத்துக்கு விரோதமாக, ஜனத்துக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற கோலியாத்தை நீ ஜெயிக்கும் பொழுது ஊரே பார்க்கும். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை ஊரே பார்க்கும். ஆனா நீ பெருமைப்பட மாட்ட. ஏன்னா உன் மேல பலத்த அபிஷேகம் இருக்கும் பொழுது நல்ல கனி உள்ள வாழ்க்கையும் கர்த்தர் தந்துதான் உன்னை வெளியே கொண்டு போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? This is your training time. This is your waiting period. This is not a wasting period. இது கர்த்தர் உங்க டைமை அருமையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. உபத்திரவத்துல ஒரு சொலவுல புடைக்கிறது போல உங்களை புடைத்தாலும் எல்லா தூசி மட்டும் தான் கீழே போகுமே தவிர அருமையான கோதம்புன்னு சொல்லக்கூடியதை புடைக்கும் பொழுது தூசி எல்லாம் வெளியே போனாலும் கோதம்பு சுத்த கோதுமையாக வெளியே வருகிறது. இந்த உபத்திரவத்தின் நாட்கள்ல கர்த்தர் உங்களை சுத்த பொண்ணாக மாத்துகிறார் தெய்வச்சனமே. அதனால கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில நடக்கப்படுகிற கான்வர்சேஷன், பேச்சுவார்த்தையில கர்த்தர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ, எதெல்லாம் ஆவியில பேசி கொண்டிருக்கிறாரோ அது பூமியில வெளிப்படும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆவியில பேசுறது பூமியில வெளிப்படும். ஆவியில பேசுகிறாரு, பூமியில வெளிப்பட போகுது. எத்தனை பேர் அதை விசுவாசமா ஏற்றுக்கொள்றீங்க? இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இன்னைக்கு ஆவியில தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தர் பேசுகிறதெல்லாம் பூமியில வெளிப்பட போகுது. இன்னைக்கு கர்த்தர் வாண்ட என்னெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாரோ இதெல்லாம் going to come, இதெல்லாம் going to manifest, அதெல்லாம் வெளிப்பட போகுது தேவச்சனமே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவை துதித்து கொண்டே இரு தேவச்சனமே. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. லீகா ஷாதா லாபா லியாந்தல ரபோசியா. Thank you Holy Spirit. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஜனங்கள் ஒவ்வொரு வேரையும் பார்த்து, ஓ தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவ ஜனமே, உன்னுடைய சொப்பனம் கூட தேவனுடைய சத்தம். உன்னுடைய சொப்பனம் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படும் என்றால், தேவனால் கொடுக்கப்படும் என்றால், உன் எதிர்காலம் உன் நித்திரையில் உள்ள ஒரு சின்ன சொப்பனத்துக்குள்ள மறைந்திருக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பாரத்தோடு இருக்கிறாய் அல்லவா தேவச்சனமே? ஏதோ ஒரு விஷயத்திற்காக கண்ணீரோடு இருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி இருப்பாரு, வெளிப்படுத்துகிறாரு, வெளிப்படுத்த போகிறாரு. ஆண்டவர் கடந்த காலத்திலேயே உனக்கு சொப்பன மூலமாக பேசி இருந்திருப்பாரு, இப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறாரு, இனிமேலும் பேச போறாரு தேவச்சனமே. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவனுடைய ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது ஆமே, நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை வருகிறது தேவச்சனமே. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You will know the truth and the truth shall make you free. அந்த ட்ரூத், அந்த சத்தியம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை தேவச்சனமே, வசனம் சத்தியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது, வாழ்க்கையின் திறவுகோலாய் மாறுகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனையோ பூட்டப்பட்ட வாசல் இருக்குது, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா திறவுகோல் என் அப்பா என் கையில கொடுத்திருக்கிறாரு. என் அப்பா என் கையில கொடுத்த வேதம் என்ற திறவுகோலின் ஆழத்துக்குள் நான் செல்லுவேன், ரகசியங்களுக்குள்ள செல்லுவேன். தேவச்சனமே, உன் கையில 100 சாவி இருக்குதுன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட சாவியை உபயோகப்படுத்தினால் உன் பூட்டு திறக்கப்படும் என்றால் அந்த 100 சாவியும் போட்டு பார்க்கறதுல ஒரு தப்பு கிடையாது. இந்த வேதம் சொல்லுகிறது, கையில லட்சக்கணக்கான சாவிகளை கொடுக்கிறது போல ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் உள்ள ஒரு அருமையான தங்க சுரங்கம் இன்னைக்கு கர்த்தர் உன் கையில வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு, சாவிகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா பூட்டை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிற. இதே நிலைமை தான் மோசே என்ற தலைவருக்கும் வந்தது. மோசே அந்த செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது என்ன செய்யணும் அவருக்கு தெரியல. He was not having the instruction from the God. ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்யணும் தெரியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செங்கடலை பிளக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. இன்னைக்கு அதே போல சுற்றிலும் நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? சுற்றிலும் பயத்தில் இருக்கிறீங்களா? இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் ஒவ்வொரு ரகசியங்களை வெளிப்படுத்தி உங்க ஆவியை விழிப்புள்ளதா மாத்துகிறாரு, உங்க ஆத்மாவை பல
பலப்படுத்துகிறாரு. உங்க ஆத்துமால ஒரு மறுரூபத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா பலவீனப்பட்ட மனசுனால ஒன்றும் செய்ய முடியாது, பயந்த மனசால ஒன்றும் செய்ய முடியாது, அவன் சில அவிசுவாசம் உள்ள மனசால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி மறுரூபமாக்குகிறார். எப்பொழுது மறுரூபம் ஆகும்? உங்க மனசு புதிதாய் மாறும் பொழுது மறுரூபம் உண்டாகும். எப்பொழுது உங்க மனசு புதுசா மாறும்? தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து பேசும் பொழுது உங்க சிந்தனை பலப்படும், உங்க மனசு புதிதாய் மாறும். உங்க மனசு புதிதாய் மாறும் பொழுது கர்த்தர் உங்களை மறுரூபமாக்குகிறார்னு வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை புதிதாய் மாற்றுகிறது. உன் சிந்தனையை புதிதாய் யோசிக்க வைக்கிறது. நீ புதிதாய் யோசிக்கும் பொழுது உன் சிந்தனை மண்டலங்கள்ல பயத்தின் ஆவியால் செயல்பட முடியாது, சோர்வின் ஆவியால் செயல்பட முடியாது. அதனால தான் கர்த்தர் உன்னை சார்ஜ் பண்றாரு. உன் சார்ஜ் ஜீரோவாகி சுவிட்ச் ஆஃப் ஆகிற லெவல்ல இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாறி உன் பேட்டரியினுடைய லெவல் எப்படி அந்த சார்ஜ் கனெக்ட் பண்ண மொபைல்ல படிப்படியாக 10, 20, 22 அப்படின்னு சொல்லி 99, 100 போகும்பொழுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதோ, இதே போலவே இந்த 100 நாள் ஜெபத்தில் ஆண்டு ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக உன் பேட்டரியை நிறைத்து உன்னை ஃபுல் சார்ஜ் ஆக்குவார். ஒரு செல்ஃபோனே ஃபுல் சார்ஜில் இருக்கும் பொழுது அந்த செல்ஃபோனை அழகாக உபயோகப்படுத்த முடிகிறது. அதில் பிளேன் டிக்கெட்டை நம்ம புக் பண்ண முடிகிறது, அதில் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ண முடிகிறது, அதில் நம்ம கரண்ட் பில்லை கட்ட முடிகிறது, சகல காரியம் செய்ய முடிகிறது. இருந்த இடத்துல இருந்தே ஃபுட் ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டை தேடி உங்கள் சாப்பாடை கொண்டு வர முடிகிறது. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ரூட்டு தெரியலனா ரூட்டு காட்டுது. ஒருவேளை உங்கள் சபைக்கு கூட உங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னா அதை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல லைவ் ஓடுகிறது. தூரத்தில் உள்ள கணவரையோ பிள்ளைகளையோ கான்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் மூலமாக, போட்டி மூலமாக, ஐஎம்ஓ மூலமாக பல ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. தேவச்சனமே, இன்னைக்கு கூட அந்த யூடியூப் வழியாக நீ வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து பேசுகிறார். தேவச்சனமே, இன்னைக்கு ஒரு மொபைல் சார்ஜ் ஆனாலே அநேக காரியங்கள் செய்யும் என்றால், அந்த மொபைலை காட்டிலும் விலையேற பெற்ற உன் ஆத்மா, உன் மனசு சார்ஜ் ஆகும் என்றால், ஹல்லேலூயா, நீ எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வ. உங்களை போல ஒரு ஞானியாகிய மனுஷன் தான் இந்த மொபைலை படைத்தது. ஒரு மனுஷன் இன்னைக்கு சகல காரியங்களையும் செய்கிற மொபைலை படைத்திருக்கிறான், ரோபோட்டை படைத்திருக்கிறான். அந்த மனுஷன் படைத்த மொபைல் சார்ஜ் ஆகுது, லேப்டாப் சார்ஜ் ஆகுது, இன்வெர்டர் சார்ஜ் ஆகுது, எல்லா விஷயமும் சார்ஜ் ஆகும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனுஷனை யார் சார்ஜ் பண்ண முடியும்? அந்த மனுஷன் சகலத்தையும் படைத்து வெற்றிகரமா இன்னைக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த மனுஷனுக்கு ஒரு சோறு வரும் பொழுது அந்த மனுஷனை சார்ஜ் ஆக்குறது தான் தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பேற்பட்ட பிசினஸ் மேனையும் சோர்ந்து போகிற தேவ பிள்ளைகளையும் அவன் பலப்படுத்தி உயர்த்துகிறது தான் தேவனுடைய வார்த்தை. சில உயர்ந்த இடங்கள்ல இருக்கிற பொறுப்புல உள்ளவர்களை எடுத்துக்கொள்ளுங்க தேவச்சனமே. அவர்கள் கம்பெனியில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்போம். அவர்களுக்கு கீழே 50 பேர், 100 பேர், 1000 பேர், 2000 பேர் அவர்கள் வேலைக்கு வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட பிசினஸ் தலைவர்களால அநேக குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம், வருமானம் போய்கொண்டிருக்கு. இப்போ ஒரு பிசினஸ்ல ஒரு சோர்வு வருது, ஒரு பலவீனம் வருது. 1000ங்களுக்கு 2000ங்களுக்கு வருமானம் கொடுத்துட்டு இருந்த அந்த பிசினஸ்காரருக்கு வருமானத்தில் அடி விழுகிறது. இந்த நேரத்தில் இவர்களை எல்லாம் போசித்து அந்த மனுஷன் சோர்ந்து போகும் பொழுது, அந்த மனிதனை தேட்டுகிறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷனை தேட்டுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை போஷித்து கொண்டிருப்பாரு, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பாரு. இப்போ நீங்க தளர்ந்து போகும் பொழுது உங்களை யாரால பலப்படுத்த முடியும்? தேவனால பலப்படுத்த முடியும், தேவ வார்த்தையால பலப்படுத்த முடியும். தேவ ஜனமே, சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் சிம்சோன் என்ன செய்கிறாரு? கழுத தாடையை எடுத்து அத்தனை பேரையும் அடிக்கிறாரு. அவருக்குள்ள இருந்து ஆவியானவர் செயல்படுகிறாரு. என்னதான் ஆவியானவர் செயல்பட்டாலும் அவர் சிம்சோன், அவர் மனுஷன் தான். அந்த உடம்புல இருந்து தான் ஆவியானவர் செயல்பட்டாரு. ஆவியானவர் செயல்படும் பொழுது அந்த சிம்சோன் ஒன்றும் தேவதூதனா மாறல. அவனுக்கு தாகம் எடுக்குது, அவனுக்கு பசி எடுக்குது, அவன் உடம்புல ஃபீல் ஆகுது, அவனுடைய ஸ்ட்ரென்த் லாஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் அவன் சரீரத்தில் இருந்து பலத்த காரியங்களை செய்தாரு. இப்பொழுது அவனுக்கு தாகம் எடுக்கிறது. அந்த இடத்துல அவன் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு உங்க ஜனத்திற்காக நான் நின்று ஆண்டோடைய நாமத்திற்காக ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நான் செத்து போகிறது உங்க சித்தமா ஆண்டவரேன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்குனாரு. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை கொண்டு தேவன் அநேகரை தொட்டு கொண்டு இருக்கும் பொழுது, உங்களை கொண்டு உங்க குடும்பத்தில் ஒரு நல்ல தாயாக, தகப்பனாக, நல்ல குடும்ப சகோதரியாக, நல்ல குடும்ப சகோதரனாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது, இன்னைக்கு நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது, இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களை அழைத்தவர் உங்களை கைவிடுவாரா? கர்த்தர்
அவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறாரு, ஒரு நீரூற்றை வைக்கிறாரு. அதுதான் பரிசுத்த ஆவியின் நீரூற்று. அதுதான் உங்க சிந்தனையை மறுரூபப்படுத்துகிற, புதிய மனுஷனா மாற்றுகிற ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தைனா என்ன. பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு அனுதினமும் வசனத்தை கேட்பாங்க, ஆனா அவர்களுக்கு ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை என்னன்னு தெரியாது. தேவ ஜனமே, ஒரு வேத பாரகனுக்கும் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை என்ன என்று தெரியாமல் போனது. ஒரு பரிசேயருக்கு அவன் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்று தெரியாமல் போனது. ஆசாரியர்களுக்கு தெரியாமல் போனது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவ ஜனமே, நீ தேவனுடைய பிள்ளை என்றால் நீ ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வெளிப்பாடின் வசனம். அது வரும் பொழுது உன் குடும்ப சூழ்நிலை மாறும். ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை வரும் பொழுது உன் நிலைமை மாறும். ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, அந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை வரும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். தேவ ஜனம் புரியணும். ஆகாருக்கு கிட்டதான் ஒரு தரவு இருந்துச்சு, ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவருடைய தூதர் மூலமாக வந்துச்சு. அந்த தூதன் வந்த பொழுது அவன் ஒரு நீரூற்று உருவாகுது. அவன் பிள்ளையின் அழுகையை கண்டு அவன் தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆகாருக்கு ஒரு நீரூற்று உண்டானது. இவ்வளவு நேரம் கிட்டதானங்க இருந்துச்சு. அதுதாங்க தேவ வசனத்தினுடைய ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையினுடைய மகிமையே அதுதான். உங்க கிட்ட உள்ள திறந்த வாசலை உங்க மாம்ச கண்ணால பார்க்க முடியாது, ஆனா உங்க ஆவியின் கண் திறக்கும் பொழுது பார்க்க முடியும். எத்தனை பேர் உணர்றீங்க? எல்லாரும் காணா ஊர்ல திராட்சை ரசம் திரளா இருக்குதுன்னு நினைச்சாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு தான் உள்ள வந்தாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது அங்க திராட்சை ரசம் குறைவுபடும். ஆமென். தேவஜனம் புரியணும். எல்லாரும் குறைவுபட்டதை கேட்ட பொழுது அங்க நிறைவானவர் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியாது, அங்க இருந்தவர்களுக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிச்சு, அதுதான் மரியாள். அவங்க சொன்னாங்க, இவர் அற்புதம் செய்வாரு, இவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். தேவஜனம் புரியணும். தேவஜனமே, உங்க வீட்டுக்குள்ளதான் அந்த வேதம் இருக்குது, உங்க வீட்டுக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா அவரோடு ஒரு ஃபெல்லோஷிப் இல்லாததுனால அவரை ஃபீல் பண்ண முடியல, அவருடைய மகிமை வெளிப்படல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கிட்டதான் இருக்கிற, நீ அனல் மூட்டி எழுப்பாட்டு, அந்த அபிஷேகத்தை எழுப்பாட்டு, ஆவியில் அனலாய் மாறு. ஆவியானவர் கிரியை செய்ய, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க நீ ஆயத்தப்படு. இந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை உன்னை மறுரூபப்படுத்தும். தேவச்சனமே, அந்த அலைக்கடல்ல பாருங்களேன், படகு போய்கொண்டிருக்குது. சீசர்கள் எல்லாரும் பயப்படுகிறாங்க, ஆனா உள்ளதான் இயேசு இருக்கிறாரு. ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? ஆனா பயந்தார்கள். அவர்களுக்கு தெரியாது இயேசு எழும்பின பொழுதுதான் இயேசுன்னு சொல்லுகிறது வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. தெய்வஜனமே, உங்க போராட்டமான சூழ்நிலையில தூங்குற நிலைமையில இருக்கிற அந்த வார்த்தை, அவன் தூங்கி கொண்டிருக்கிற இயேசு எதுக்கு ஒப்பனையா இருக்கிறார் தெரியுமா? உங்க சிந்தனையில எவ்வளவு வருடங்களாக கேட்ட வசனம் எல்லாம் தூங்கிட்டு இருக்குது. அந்த வசனத்தை நீங்க எழுப்பாட்டணும்னா நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்க சிந்தனையில இருக்கிற வசனம் உங்க இருதயத்துக்கு போகும். சீசர்கள் எல்லாரும் வசனத்தை எழுப்பாட்டினாங்க, இயேசுவை எழுப்பாட்டினாங்க. இயேசு வசனத்துக்கு ஒப்பனையா இருக்கிறாரு. இந்த காலத்துல உங்களுக்கு புரியுற வண்ணமா சொல்றேன், தூங்கிட்டு இருக்கிற இயேசு எழுப்பாட்டினது போல போராட்டத்தின் மத்தியில உங்க சிந்தனையில தூங்கி கிடக்கிற வசனத்தை எழுதி வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அவன் வேதத்தில் உள்ள வசனங்களை எழுதி வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். சபையில கேட்ட செய்தியையும் வசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் எழுதி வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசன வார்த்தை திரும்பி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த உலகத்துல எது வேணாலும் வாடி போகலாம், எது வேணாலும் மறிச்சு போகலாம், எது வேணாலும் தளர்ந்து போகலாம், எது வேணாலும் கரைஞ்சு போகலாம், அழிந்து போகலாம். ஆனா அழியாத ஒரு ஜீவ வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையை நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது it will transform into spirit and life. எழுதப்பட்ட லோகோஸ் ரேமாவா மாறணும்னா நீங்க ஜெபிக்கணும். ஆவியான ஒரு தொடணும். ஆவியான ஒரு வார்த்தை உங்க இருதயத்துக்கு கொண்டு போறாருன்னா அது ஆவியாகவும் அது ஜீவனாக மாறிடும். அதனாலதான் தேவஜனமே, எத்தனையோ வருஷமா வேத வசனத்தை நீ வாசித்து கொண்டிருந்தாலும் அது உன் இருதயத்துக்கு போகலனா அது புரோஜனம் இல்லை. இதை தான் ஏசப்பா நிக்கோதேமுட்ட கரெக்டா சொல்றாரு. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ பைபிளை திருப்பி திருப்பி படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை முறை நீ பைபிளை படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை ஆலயம் கட்டி இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்துல நீ பிரசங்கிக்கிறவனா இருந்தாலும் சரி, நீ மறுபடி பிறக்காவிட்டால் உனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாதுன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன? மறுபடி பிறக்கிறது ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது அது ஆவியா இருக்குது. உண்மையான வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது. தேவஜனமே, அந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை ஸ்டோர் ஆக போற இடம் ஆமென், அதுதான் ஆவிக்குரிய மனுஷன். அந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய சிந்தனையில தான் வசனங்கள் போய் ஸ்டோர் ஆகும். அதை தான் ஆண்டவர் சொல்றார், இருதயம், உங்கள் இருதயம் தான் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கு.
இருக்குது. உங்க உள்ளான மனுஷன், அந்த உள்ளான மனுஷன்ல வசனம் போகணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்துல வசனத்தை வைத்து வைத்தேன். இப்படி பல வசனங்கள் இருக்குது தேவச்சனமே. சங்கீதம் 119:11, நீதிமொழிகள் 3:3, லூக்கா 4:4, மத்தேயு 4:4 எல்லாம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனா இருக்குது, அது ஆத்மாவுக்கு உணவா இருக்குது. எத்தனை தேவ ஜனத்துக்கு புரியுது? இந்த ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை உங்களை நோக்கி வரும் என்றால், இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை தொடும் என்றால், அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் தொடும் பொழுது ஆவியும் ஜீவனாய் மாறும், அற்புதங்களை செய்யும். இதே நிலையில தான் சிம்சோன் கதறும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தொட்டார். அந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வந்தது. ஆகாருக்கு தேவனுடைய கரம் தொடப்பட்டது, ஒரு நீரூற்று உண்டானது. எத்தனை தேவஜனம் சொல்றீங்க, உங்க கிட்ட தான் அற்புதம் இருக்குது. சீசர்கள் கிட்ட தான் இயேசு தூங்கிட்டு இருந்தாரு. அவர்கள் எல்லாம் பதறினாங்க, சூழ்நிலைகளை தான் பார்த்தாங்க. சூழ்நிலைகளை ஜெயிக்கக்கூடிய வார்த்தை கிட்ட இருந்ததை ஒரு ஜீவனுள்ள மனுஷனாக இயேசு அந்த இடத்துல தூங்கி கொண்டிருக்கிறாரு. அவரை எழுப்பினா போதுமே. புயலை கண்டு பயந்தார்கள், பயப்பட்டதுக்கு பதிலா இயேசு எழுப்பி இருக்கலாமே. தேவஜனமே, இன்னைக்கும் அதே மாதிரிதான் நம்ம எல்லாம் சில சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், வேக் அப் த வேர்ட் ஆஃப் காட். உனக்குள்ள இருக்கிற வசனத்தை தட்டி எழுப்பு. அது உனக்கு டைரக்ஷனை கொடுக்கும், அது உன்னை வழி நடத்தும். அபிஷேகம் உள்ள வார்த்தைகள் உன்னை வழி நடத்த வல்லமை உள்ளது, உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளது, அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளது. தேவஜனம் புரிந்து கொள்ளணும், சிந்தனையில் உள்ள வசனத்துக்கும் இருதயத்தில் உள்ள வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இதற்கு எடுத்துக்காட்டாக கடந்த நாட்கள்ல நான் ஒரு மாடை குறித்து சொல்லியிருந்தேன். ஒரு மாடு காலையெல்லாம் சென்று மேய்கிறது. அந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு அது வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த உடனே அது முழுங்கி வைத்திருந்த அந்த புல்ல அது திரும்பி அசை போடுகிறது. அந்த ப்ராசஸ் முடிந்த உடனே தான் அந்த புல் வந்து டைஜஸ்ட் ஆகுது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அது சில நேரம் சிந்தனைகள்ல போய் இருக்கும், அது நம்ம நினைவு ஆற்றல்ல இருக்கும். அது உங்க இருதயத்துக்கு போனாதான் அது ஆவியும் ஜீவனமாக மாறும். இந்த நாட்கள்ல ஒவ்வொரு தேவஜனமும் ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை கிட்ட வரணும். இந்த நாட்கள்ல பேட்டரி சார்ஜ் ஆகுறது போல கர்த்தர் இந்த 100 நாள்ல உங்களை 100 சார்ஜ் ஆக்குவாரு, ஃபுல் சார்ஜ் ஆக்குவாரு. நீங்க விட்டு கொடுத்தா போதும். இதுவரை பார்த்துராத மகிமையை பார்ப்பீங்க. இதுவரை நீங்க பயன்படாத விதத்துல பயன்படுவீங்க. ஒரு 0 சார்ஜ் இருக்கிற மொபைலை சுவிட்ச் கூட ஆன் பண்ண முடியாது. ஒரு 10% சார்ஜ் உள்ள மொபைலை நம்ம நம்பி எங்கேயும் கொண்டு போக முடியாது. அதை ஒரு மணிக்கூர் சார்ஜ் ஆக்குனா அதை நம்பி எடுத்துட்டு போலாம். தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை 100 நாள் ஜெபிக்க வைக்கிறது காரணம் என்ன தெரியுமா? உன்னை ஃபுல் சார்ஜ் ஆக்குறாரு. உன்னை ஃபுல் சார்ஜ் ஆக்குனாதான் உன்னை கொண்டு சிலதை செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்துல போராட்டம் இல்லைன்னு நினைக்க கூடாது. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எகிப்துல இருந்து வெளியே வந்தோன்னா போராட்டமா இருந்துச்சு. ஒவ்வொரு போராட்டத்திலையும் தேவஜனம் அதிகமா ஜெபிப்பாங்க, தேவனோடு நெருங்குவாங்க, தேவனுடைய இருதயத்தை கண்டுபிடிக்க முடியும். தேவஜனமே, நேற்றைய தினத்துல பார்த்தோம், கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை நம்ம பின்தொடர, நம்ம அதை நோக்கி ஓடணும். நம்ம நேற்றுக்கு ஆராதித்தோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. தேவஜனமே, தானியேல் ஆண்டவர் பிரித்து எடுக்கிறாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தேவ ஜனத்துல இருந்து பிரிந்தெடுத்து அடிமையாக கொண்டு போகப்படுகிறார்கள். அடிமையாக கொண்டு போன உடனே அவர்கள் உடனே ஒன்றும் உயர்த்தப்படல. தேவன் ஒரு நோக்கத்திற்காக அழைக்கிறாரு, அதை அடிமையின் ரூபத்தில் கொண்டு போறாரு. ஆனாலும் அவர்கள் ஜபத்தை விடல. சிங்கக்கபிகள் வந்தது, தீச்சுளைகள் வந்தது, ஜபத்தை விடல. தேவஜனம் புரிந்து கொள்ளணும். உன் உபத்திரம் தான் உன்னை உயர்த்தணும், நீ அதை புரிந்து கொள்ளணும். தேவ ஜனங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கணும். ஏன் தெரியுமா? உபத்திரத்தின் மத்தியில் வழியாதான் ஆண்டவர் உயர்வை கொண்டு வராரு. இதை புரிந்த தேவஜனம் உபத்திரவத்தை எதிர்பார்க்கணும். உபத்திரம் வரும் பொழுது அதுல ஒரு பெரிய உயர்வு இருக்குது. அது சரித்திரமா மாறும். உன் உபத்திரமும் சரித்திரமா மாறும். அதனாலதான் ராகாப் என்ற வேசி சொன்னா, நீங்க கடலை பிளந்து வந்ததையும் யோர்தான் பின்னிட்டு போனதையும் நாங்க அறிந்து எங்க உள்ளாலாம் கரைந்து போது, உங்களை நினைச்சாலே பயமா இருக்குதுன்னு ராகாப் வேசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றதுக்கு காரணம் என்ன? அவளுக்கு தெரியும் இவர்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. அவர்கள் சரித்திரம் படைக்கிற கூட்டம். தேவ ஜனமே, இன்னைக்கு உன்னுடைய பாடு ஒரு சரித்திரமா மாறுறதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. தேவனுடைய வாக்குத்தத்தமே அதுதான். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும் பொழுது நீங்க தேசத்துக்கு சாட்சியா இருப்பீங்க. ஆண்டவர் ஏசாயா பார்த்து சொல்றாரு, நீனும் உன் பிள்ளைகளும் இந்த ஜனத்திற்கு அடையாளமா இருப்பீங்க. அப்படி என்றால் என்ன? நம்ம அநேகருக்கு சாட்சியா வாழணும். எப்படி சாட்சியா வாழ முடியும்? வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது சாட்சியா வாழ முடியாது. பிசினஸ்ல சில ஃபெயிலியர்ஸ் வரும், குடும்பத்துல சில நஷ்டங்கள் வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஊருக்கே தெரியும். யோபுடைய நிலைமையை பாருங்க.
பாருங்க, குடும்பத்தில் பெரிய ஃபெயிலியர், உடம்பெல்லாம் புண்ணு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, பிள்ளைகள் வாழ்க்கையில் பயங்கர போராட்டம். இன்னைக்கு அப்படிப்பட்ட போராட்டம்லாம் தேவ ஜனங்களுக்கு இல்லை. ஆனால் யோபின் நிலைமையை பாருங்க, எல்லாமே இழந்தாரு, ஆடுகளை இழந்தாரு, எல்லாம் இழந்தாரு. தேவ ஜனமே புரிந்து கொள்ளணும். ஊருக்கே தெரிஞ்சிச்சு. ஊருக்கு தெரியும் பொழுது தேவன் அந்த வாழ்வை திரும்பி துளிர்க்க பண்ணினார். இதுதாங்க சாட்சி. அதனால உபத்திரமே வராது நீங்க நினைச்சிட்டீங்கன்னா தேவ ஜனம் ஃபெயிலியர் ஆயிரும். உபத்திரம் உள்ள ஜனங்கள் தான் என்னைக்குமே சாட்சியா இருக்க முடியும். அதனால இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறாரு, இனிமே எனக்கு உபத்திரமே வராதுன்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு தவறான விஷயம். என்னுடைய ஆரம்ப நாட்களையும் நான் அப்படிதான் நினைச்சேன். ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் நடப்போம், சாவர வரைக்கும் போராட்டமே இருக்காதுன்னு நினைச்ச நாட்கள் உண்டு. தேவ ஜனமே, கர்த்தர் எனக்கு போதித்து தருகிறாரு. தேவ ஜனமே, ஒரு மனித வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் ஒரு மனுஷன் தூங்குறான், காலையில எழும்பின உடனே அவன் பிரஷ் பண்ணணும், அவன் குளிக்கணும். திஸ் இஸ் டெய்லி பேசிஸ். இது தினமும் செஞ்சாகணும். அவன் சாப்பிடுகிறான், அவன் சாப்பிட்டது வெளியே போகலன்னா அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு அர்த்தம். தேவ ஜனங்களே, கர்த்தருடைய கையிலிருந்து நன்மை பெற்ற நம்ம தீமையை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா தீமையை அனுபவிச்சாலும் நன்மை அனுபவிச்சாலும் அப்பாவை நேசிக்கிறத விடக்கூடாது. ஒரு தேவ ஜனம் புரியணும், தீமைகளை பெறலன்னா ஆண்டவரை ருசிக்க முடியாது. ஆண்டவரை ருசிக்கணும்னா சில தீமைகளால மட்டும்தான் அப்பாவை ருசிக்க வைக்க முடியும். தேவ ஜனமே, இந்த ரகசியத்தை நான் சொல்லல, ஆமென். வேதம் சொல்லுகிறது. நல்ல உயர்ந்த தேவ மனிதர்கள், தேவனுக்காக பிரகாசிக்கிற மனிதர்கள் சொல்றாங்க, ஆண்டவரை ருசித்து பார்க்கணும்னா அவன் பாடுகளுக்குள்ள போனாதான் தெரியும். தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுக்கு இனிப்பினுடைய டேஸ்ட் எப்படி தெரிஞ்சிச்சு? கசப்புன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் தெரிஞ்சிச்சு. இதே போலதான் தேவ ஜனமே, சில போராட்டங்கள் வரும் பொழுது அது வராமல் போய்விடும், அது தடுக்கப்பட்டு போய்விடும்னு ஏமாந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சார்ஜ் தேவை. அதனாலதான் ஆண்டவர் உங்களை 100% நிரப்புகிறாரு. 100% நிரப்புனாதான், 100 மடங்கு ஃபுல் சார்ஜ் ஆனாதான் உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை செய்ய முடியும். தேவ ஜனமே, ஒருவேளை ஆண்டவர் திருமண வாசலை திறக்கிறாரா, நீங்க 100% சார்ஜா இருந்தாதான் தேவன் உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை செய்து முடிக்க முடியும். பாருங்க, கானா ஊர்லயே ஒரு குறை வந்தது. உங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் ஒருவேளை திருமணம் நடக்க போதுனா கூட அநேக போராட்டங்கள் இருக்கும். ஏசப்பா கதவை திறந்திருப்பாரு, ஏசப்பா கொண்டு வந்த சம்பந்தமா தான் இருக்கும், ஏசப்பா கொண்டு வந்த மணமகனா தான் இருக்கும், மணமகளா தான் இருக்கும். ஆனாலும் போராட்டம் இருக்கு. தேவ ஜனம் புரியணும். ஏசப்பா திறந்துட்டாருன்னா போராட்டமே இருக்காதுன்னு சொல்லுகிறது கள்ள உபதேசம். நீங்க ஏசப்பாவை உண்மையா நேசிக்கிறீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல உள்ள யுத்தங்களை ஃபேஸ் பண்ணணும். அடுத்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ணணும்னா உங்களுக்கு சார்ஜ் தேவை. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஒரு 100 நாள் காத்திருந்து ஜெபிக்க வைக்கிறாரு. இதோட விட மாட்டாரு. தொடர்ந்து நீங்க ஜெபிக்கணும். ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசல்களையும் நுழைந்து போக முடியும். இல்லனா செங்கடலை பார்த்து சோர்ந்து போயிருவீங்க, யோர்தானை பார்த்து சோர்ந்து போயிருவீங்க, அவன் எரிகோவை பார்த்து சோர்ந்து போயிருவீங்க. ஏன்னா உபத்திரவங்கள் உண்டு. தேவன் நடத்துற பாதைகள்லையும் சில தடுப்புகள் உண்டு. ஆனா தேவன் கூட இருப்பாரு. திறந்த வாசல் சொல்லுகிறது எகிப்திலிருந்து வெளியே வந்தது திறந்த வாசல் கிடையாது. உண்மையான திறந்த வாசல் சொல்லுகிறது தேவன் தான் திறந்த வாசல். ஏன்னா எகிப்திலிருந்து வெளியே வந்த தேவஜனம் இப்போ பார்க்கிறது செங்கடல். இப்போ யாருடா காப்பாத்துவா? எகிப்திலிருந்து வந்தாச்சு, ஆனா யாரு காப்பாத்துவா? இப்பொழுது காப்பாத்த போறது தேவன். இப்போ செங்கடலை தாண்டி வராங்க. இப்போ செங்கடலை தாண்டி வரும் பொழுது ஒன்னொன்னா பிரச்சனை வருது. தேவ ஜனமே, பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது மாறான ஒரு இடம் வருது. அங்க தண்ணி எல்லாம் கசந்து போய் இருக்குது. ஐயோ, எகிப்துல இருந்து தப்பிச்ச நம்ம, ஐயோ செங்கடல்ல இருந்து தப்பிச்ச நம்ம இப்ப தண்ணி குடிக்காம செத்து போயிருவோமோன்னு பயப்படுறாங்க. அந்த இடத்துலயும் திறந்த வாசலா இருந்தது தேவனுடைய வார்த்தை. அதுக்கப்புறம் ஆண்டு உடல ஒவ்வொரு போராட்டம் வரும் பொழுது எரிகோ வருது, யோர்தான் வருது, இந்த எல்லா இடத்துலயும் திறந்த வாசலா இருந்தது. மோசே தேவனோடு பேசி கொண்டு வந்த தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை அற்புதங்களை செய்யும். இன்னைக்கு அற்புதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஒண்ணு நடந்துராதான் ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. மோசே அந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை பெற்று கொண்டு வந்து ஜனத்திற்காக நின்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க குடும்பத்துக்காக நீங்க தான் நிக்க போறீங்க, உங்க குடும்பத்துக்காக நீங்க தான் எழும்ப போறீங்க. ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை உங்க கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க கனவுல கூட தேவ பிரசன்னம் இறங்கும். தேவ ஜனத்தினுடைய கனவு கூட ஆசீர்வாதமா மாறும். மத்தேயு 1 அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு அருமையான சொப்பனத்தை ஆண்டவர் அவன் யோசேப்புன்னு சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இவர் தான் இயேசுனுடைய தகப்பனாக மரியாள் கூட இருந்தது. தேவச்சனமே, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யோசேப்பு கன்ஃபியூஸா இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் ஒரு அருமையான ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார். அந்த சொப்பனம் நிஜ வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக மாறுகிறது. தேவச்சனங்களே, கடந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனம் காண்பித்திருக்கிறாரா? அதை வச்சு ஜெபியுங்க. தரிசனங்கள் காண்பித்திருக்கிறாரா? அதை வச்சு ஜெபியுங்க. அது நடக்கும், அது நடக்கும். இந்த நாட்கள் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, உங்களை பார்த்து பேசுற
பேசின அந்த ஆசீர்வாத வார்த்தை, அந்த தீர்க்கதரிசன வார்த்தை எடுத்து வைத்து ஜெபியுங்கள். இட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன். அது நடக்க போகிறது. நெடுநாளாக தீர்க்க தரிசனம் நடக்காத மாதிரி இருந்தது தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது வெயிட்டிங்ல இருந்துச்சு, அது காத்து இருந்துச்சு, அது ஒரு டைம் பா மாதிரி. அதுல டைம் செட் பண்ணா, அதுல 1000 டைமிங் வைக்கும் பொழுது அந்த 1000 டைமிங்காக காத்திருக்கிறது. ஏன்னா அந்த 1000 டைமிங்குள்ள பாம்பை வச்ச நீங்க ஓடி போகலாம். இல்லைன்னா வச்ச ஸ்பாட்ல பாம்பு வெடிச்சிருந்தனா அந்த மலையை பெயர்த்திருக்க முடியாது, நீங்களும் பெயர்ந்து போயிருப்பீங்க. அதனாலதான் அதுல டைமிங்னு ஒண்ணு இருக்குது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது டைம் பா மாறி. அந்த தீர்க்க தரிசனம் ஏற்ற நேரத்துல தான் செயல்படும். ஒருவேளை தீர்க்க தரிசனம் வாங்கின தேவஜனம் நீங்க பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நடந்துச்சுன்னா அது உங்களையும் அழித்து விடும். தேவன் உயர்த்துவேன்னு சொல்லும் பொழுது நீங்க ஏதாவது ஒரு பாவத்தில் இருந்தீங்கன்னா தேவனுடைய திட்டம் தடையாகும் பொழுது அது உங்களுக்கு ஆபத்தாக மாறும். அதனாலதான் ஆண்டு உங்களை ஜெபத்தில் வைத்து உங்களை சுத்திகரித்து அந்த டைம் பாமையிலும் பவர் கூடின அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டு வெளியே கொண்டு வராரு. எத்தனை ஜனங்களுக்கு புரியுது? இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்கள்கிட்ட பேசின சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஒண்ணு கூட தரையில விழாது. அது எல்லாம் காத்திருந்திருக்கு. தேவ ஜனமே, ஒரு கோழி 21 நாள் இன்குபேஷன் ப்ராசஸ்ல இருக்குது. அந்த அடை வைக்கிற ப்ராசஸ்ல இருக்கும் பொழுது 21 நாளும் கோழி தூங்கி கொண்டிருந்து நினைப்பாங்க அந்த கோழி ரொம்ப சோம்பேறியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், அந்த கோழி அடை வைத்து கொண்டிருந்தது. அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை ஆமென் அந்த முட்டைக்குள்ள பாஸ் ஆக்கி கொண்டிருந்துச்சு. எத்தனை பேர் புரியுறீங்க? நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பாஸ் ஆகுது. அந்த வார்த்தைகள் எல்லாம் உயிரடைய ஆரம்பிக்கிறது. கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஏற்ற நேரத்துல எழும்பி வந்து மரித்த சூழ்நிலைகளை உயிரடைய வைக்கிறது. தேவ ஜனங்களே, நீங்க காத்திருக்கிறது சும்மா கிடையாது. காத்திருக்கிற தேவ ஜனம் புரியணும். அன்னைக்கு ஆண்டவர் யோசேப்போடு பேசினாரு. சொப்பனத்துல பேசினது பூமியில நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுகிற யோசேப்பு புதிய ஏற்பாட்டின் யோசேப்பு, இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆமென். வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். இல்லை என்றால் இயேசு பிறக்கிறதுக்கு அந்த மரியாளுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம போயிருக்கும். இயேசப்பாவுடைய ஃபியூச்சருக்கு பெரிய ஆபத்தா இருக்கும். ஏன்னா இந்த யோசேப்புக்கு தான் அந்த ராஜா கொலை பண்ண போறாரு. பேபியாகி இயேசுவை காப்பாத்துன்னு ஆண்டவருடைய தூதன் எகைன் யோசேப்புக்கு தான் வெளிப்பட்டாரு, மரியாளுக்கு வெளிப்படல. அதனாலதான் கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம இணைந்திருக்கணும். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒண்ணு வெளிப்படும், இன்னொன்று உங்க பிள்ளைக்கு வெளிப்படும். ஒரு ஆளுக்கு ஒண்ணு வெளிப்படும், இன்னொன்று உங்க கணவருக்கு வெளிப்படும். இல்லை என்றால் உங்க மனைவிக்கு வெளிப்படும். ஏதோ ஒரு விதத்துல கிறிஸ்துவின் சரீரம் இணையணும். தேவ ஜனங்கள் இணையணும். ஏன்னா தேவன் வெளிப்படுத்துகிறது எல்லாமே நமக்கு வெளிப்படுத்த மாட்டாரு, நம்ம கிட்ட உள்ள நபர்கள்ட்ட வெளிப்படுத்துவாரு. அதனாலதான் கிறிஸ்துவின் சரீரம் மகிமையானது. நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள அங்கங்கள். இன்னைக்கு ஆண்டவர் என் மூலமா ஒண்ணு பேசிக்கொண்டிருப்பாரு, நாளைக்கு உங்க மூலமா ஒண்ணு பேசிக்கொண்டிருப்பாரு. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் பறந்து விரிந்தது. அவர் ஒன் மேன் ஷோ காட்டுகிறவரே கிடையாது. தேவ ஜனமே, ஒரு மனிதனை எழுப்புவாரு, அவர்களை கொண்டு அநேகரை தொடுவாரு. அவர்களை எழுப்பி அவர்களை கொண்டு அநேகரை தொடுவாரு. இதுதான் தேவனுடைய திட்டம். அவன் யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால தேவனுடைய திட்டத்தை சுமக்க முடிஞ்சது. இல்லை என்றால் மரியாளுக்கு சப்போர்ட் கால் இருந்திருக்காது. அந்த சொப்பனத்தின்படியே அவருடைய ஃபியூச்சர் நல்லா இருந்துச்சு. அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால தெய்வ திட்டம் நடந்தது. தேவ ஜனங்களே, சொப்பனங்கள் சும்மா வராது, தரிசனங்கள் சும்மா வராது. உங்க எதிர்காலமே ஒரு சொப்பனத்துக்குள்ள இருக்கு, ஒரு தரிசனத்துக்குள்ள இருக்குது. அதனால தான் தேவ ஜனங்கள் செபிக்கணும், சொப்பனங்களை பெற்றுக்கொள்ளணும், தரிசனங்களை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் வெளிப்படுத்துகிறத கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சிலப்போ ஆண்டவர் செய்தி மூலமா பேசுவாரு, உங்க இருதயத்துக்கு அது தெரியும், இது தீர்க்க தரிசன வார்த்தைன்னு தெரியும். ரொம்ப ரேரா தான் சொப்பனங்களும் தரிசனங்களும் உண்டாகிறது. ஆனா அடிக்கடி உண்டாகிறது தேவனுடைய வார்த்தை உங்ககிட்ட வந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் எடுத்து வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஜீவன் அதுல வரப்போகுது, கர்த்தருடைய மகிமை வரப்போகுது. ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, எப்படி ஒரு கோழி அடை வைக்கிறது போல அவருடைய மனைவி இந்த தீர்க்க தரிசனங்களை வச்சு ஜெபித்து கொண்டே இருப்பாங்களாம். ஏற்ற நேரத்துல அந்த கோழிகளுக்கு அந்த சூடு பரிபூர்ணமா கிடைக்கும் பொழுது அந்த முட்டைகள் எல்லாம் உடைந்து வெளியே வருகிறது போல இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் ஜெபத்தினுடைய சூடுனால அது வெளியே புறப்பட்டு வருமா. இது அந்த தேவ மனுஷன் சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் சொல்லுகிறாரு. உங்களுக்கு ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை இன்னைக்கு வெளிப்பட போகுது. உங்கள்கிட்ட உறுதிப்படுத்தின வார்த்தை அது வெளியே வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜெபம் என்ற சூடு அதுல பட்டு கொண்டு இருக்குது, உங்க விசுவாசம் அதை தாக்கி கொண்டிருக்குது. ஏற்ற நேரத்துல வெளியே வரும். எல்லா தேவ ஜனமும் கண்களை மூடி ஜெபியுங்கள். ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய வல்லமை தொட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய அக்னி தொட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வேரையும் ஆண்டவர் தொட்டுகிறார், ஒவ்வொரு வேரையும் தொட்டுகிறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் மாற்றம் வருகிறது, ஒவ்வொரு
ஒவ்வொரு பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் வருகிறது. தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது. தேவனுடைய சிங்காசனம் உங்க மேல வந்திருக்குது. தேவன் உங்க மேல இருக்கிறாரு. அன்னைக்கு அந்த கழுதை மேல உட்கார்ந்த ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கு உங்க மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. தேவன் உங்களை நடத்த போகிறாரு. உங்க ஃபியூச்சர் அருமையா இருக்கிறத ஆண்டவர் காட்டுகிறார். எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க? எத்தனை பேர் ஆண்டவரோடு உறவாட ஆரம்பிப்பீங்க? இந்த நாட்கள்ல நீங்க ஃபுல் சார்ஜ் ஆகணும், முழு சார்ஜ் ஆகணும். அதுதான் தேவனுடைய திட்டம். தேவ ஜனமே, இதுல உள்ள தொடர் பாகங்களை வருகிற நாட்கள் ஆவியானவர் இன்னும் ஆழமாக வெளிப்படுத்துவாராக. ஆண்டவர் எப்படிலாம் செயல்படுகிறாரு, ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒவ்வொரு சாவியும் எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும், எப்படி போராட்டங்கள்ல இருந்து வெளியே வரணும், ஆவியானவர் உங்களோடு வெளிப்படுத்துவாராக. எல்லா துதிக்கான மகிமை இயேசு ஒருவருக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆமேன்.